வணக்கம் மகளே. இன்னைக்கான வீடியோவில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான வீடியோ தான். ஆடியோ கிளாரிட்டிக்கான ஒரு ஆர்டர் லிஸ்ட் மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே முக்கியமாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆடியோ கிளாரிட்டி கொண்டு வர முடியும். இல்லை அப்படிங்கன்னா அது சாத்தியக்கூறே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டது. அதே மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆம்ப் வச்சுருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஸ்பீக்கர் வந்துட்டு மெயினாக வேணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ப்ரீ ஆம்பை வச்சு நோண்டிகிட்டே உட்காந்துருப்போம். ஓகேங்களா? மணிக்கணக்கில் ப்ரீ ஆம்பையே வச்சு நோண்டிகிட்டு இருப்போம். இருந்தாலுமே ரிசல்ட் எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ ஏன் எடுக்க முடியாது அப்படின்னா, ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதுக்கப்புறமேட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுல தான் உங்களுக்கு யூஸ் இருக்கே தவிர, மீதி எல்லாமே வந்து லோ குவாலிட்டியில் போட்டுட்டு நம்ம ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ரிசல்ட் எடுக்க முடியாது. ஓகேங்களா? இதுதான் உண்மை. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பீக்கர். ஓகேங்களா? மெயின் விஷயம். நீங்கள் வாங்குகிற பொருளுமே இது கூட கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வாங்குகிற பொருளும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம குவாலிட்டியாக வாங்குகிற பொருளும் சரி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஸ்பீக்கர் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு நம்ம எந்த ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையர், எந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், எந்த ஒரு இது போட்டிருந்தாலுமே நமக்கு ஸ்பீக்கர் மெயினாக வேணும். ஓகேங்களா? இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எந்த தான் ஒரு பிராண்டட் பஸ்ஸை வச்சுருந்தாலுமே டிரைவர் வந்துட்டு கரெக்டாக மேட்சிங்கான ஒரு டிரைவர் அந்த வண்டிக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த வண்டி வந்து பார்த்தோம்னா எவ்வளோ தான் நல்லா இருந்தாலுமே, எவ்வளோ நல்லா இல்லைனாலுமே கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறது டிரைவர் கையில் தான் இருக்குது. ஸோ அது மாதிரி நமக்கு ஸ்பீக்கர் தான் வந்து மெயினே தவிர அதுதான் ஃபஸ்ட் இடத்துல பிடிக்கும். ஓகேங்களா? நீங்கள் எந்த செட் எடுத்தாலும் சரி, பிராண்டட் ஆம்ப்ளிஃபையர் எடுத்தாலும் சரி, அசம்பிள் செட் எடுத்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஓகே. மெயின் விஷயம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்பீக்கர் தான். ஓகே. ஸ்பீக்கர் அண்ட் டியூட்டர் பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்பீக்கர் பாக்ஸு. ஓகேங்களா? ஸ்பீக்கர் பாக்ஸுடைய டிசைனு. ஓகேங்களா? ஸ்பீக்கர் பாக்ஸு டிசைனு, ஸ்பீக்கர் பாக்ஸுடைய குவாலிட்டி. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த ஃபோம் வச்சு இது பண்ணுறது. ஸோ இதெல்லாமே அடுத்தடுத்த பட்சத்தில் வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலுக்கும் மாறுபடும் அந்த ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து அதாவது வந்து ஸ்பீக்கர் பாக்ஸுங்கிறது 2வது இடத்துல வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து 3வது இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர் தான் வந்து பார்த்தோம்னா 3வது விஷயத்தில் வரும். ஓகேங்களா? என்ன டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பார்க்கும்போது வோல்டேஜ் அண்ட் ஆம்பியர் கரெக்டான ரேட்டிங் கொடுக்கணும். அதே மாதிரி பவர் சப்ளையும் இன்க்ளூட் ஆகும். எல்லாமே குவாலிட்டியான பொருள் போடணும். ஓகேங்களா? ஏசி டு டிசி மாத்திர கெப்பாசிட்டர்லேருந்து, அதாவது வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையரும் குவாலிட்டியாக இருக்கணும். கெப்பாசிட்டர். ஓகேங்களா? கெப்பாசிட்டரும் பிராண்டடான ஒரு குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியில் இருக்க கெப்பாசிட்டர் போடணும். டிரான்ஸ்ஃபார்மரும் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வோல்டேஜ் அண்ட் ஆம்பியர் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணால் மட்டும்தான் நம்மளால், நீங்கள் என்ன தான் ப்ரீ ஆம்ப் ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் சரி, என்ன தான் பவர் ஆம்ப்ளிஃபையர் ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் சரி, நமக்கு வோல்டேஜ் அண்ட் ஆம்பியர் உள்ளே கொடுத்தா மட்டும்தான் அது அந்த அளவுக்கு வேலை செய்யும். ஓகேங்களா? நிறையா செட்டில் பார்த்துருப்பீங்க. அதிக வோல்டேஜ் 45, 50 வோல்ட், 60 வோல்ட்டு கூட கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆம்பியருமே 15 ஆம்பியர், 10 ஆம்பியர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வெறும் 24/0/24 5 ஆம்பியர் வச்சுட்டே நம்ம 5.1, 7.1ன்னு சொல்லி கனவு மட்டும்தான் காண்டுட்டு இருக்க முடியுமே தவிர, மற்றபடி நம்மளால் ரிசல்ட்டெல்லாம் எடுக்க முடியாதுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் உண்மை. அது ஏன் அந்தளவு வோல்டேஜ் தராங்க அப்படின்னா, அந்தளவுக்கான நம்ம ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கான உள்ள இன்புட் கொடுத்தா மட்டும்தான் அவுட்புட் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் உண்மை. டிரான்ஸ்ஃபார்மர் 3வது இடத்துல வரும். அதே மாதிரி பவர் செக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டடில் தான் நம்ம போடணும். நல்ல ஒரு குவாலிட்டியான எல்லாமே டிரான்சிஸ்டர்லேருந்து எல்லாமே குவாலிட்டியான பொருள் போட்டால் மட்டும்தான் நம்மளால் ரிசல்ட் எடுக்க முடியும். ஒரு சிலர் ரேட்டு கம்மியான பட்ஜெட்டில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது என்னென்னா லோ குவாலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? போர்ட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். எல்லாமே ஓகே தான். பட் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அதே போர்டு அதே இதுதான் இருக்கும். பட் ஆனால் ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதில் குவாலிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது தரத்தில் தான் வந்து பார்த்தோம்னா மீதி எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு. ஓகேங்களா? அடுத்து 4வது இடம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, மெயின் விஷயம். ஓகேங்களா? MP3 போர்டு, அதாவது வந்து கண்டென்ட் குவாலிட்டி இன்புட்டு தரக்கூடிய நமக்கு போர்டு தேவை. அதில் எதில் நம்ம கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒன்று டீகோடர் வழியாக நம்ம கொடுப்போம். இல்லை அப்படின்னா நிறைய பேர் USB தான் வந்து பார்த்தோம்னா ட்ரைவ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் உண்மை. ப்ராக்டிக்கலாக எதாக இருந்தாலும் பேசிடும் இல்லையா? ஸோ அதனால் மெயின் விஷயம் 4வது இடத்துல MP3, அதாவது வந்து கண்டென்ட் இன்புட்டு கொடுக்குற கண்டென்ட் குவாலிட்டியாக இன்புட் உள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக போர்டு குவாலிட்டியாக போடணும். அதே மாதிரி இந்த 100 போர்டு, 200 போர்டு, ஸோ இதெல்லாம் வந்து கான்செப்டே நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ காமனாக யூஸ் பண்ணுறது ஓகே. பட்டு நம்ம ஒரு குவாலிட்டியான ஒரு ஆடியோ கிளாரிட்டியான ஒரு ஆடியோ ரிசல்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னாலே எல்லாமே குவாலிட்டியாக போட்டாகணும். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது ஒன்று குறைச்சோம்னாலுமே கண்டிப்பாக நம்மளால் ரிசல்ட் எடுக்க முடியாது. ஸோ இதுதான் உண்மை.
அதேமாதிரி ஆடியோ குவாலிட்டி கண்டென்ட் இன்புட்டுக்காக நம்ம MP3 போர்டு ரேட் அதிகத்தில் இருக்கட்டும் 2500 இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கி போடும்போது அது வேறு ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்க்கும்போது ஆம்ப்ளிஃபையருடைய டிசைனு. ஓகேங்களா. டிசைன் அப்படின்னு வரும்போது கண்டென்ட்டு இன்புட் குவாலிட்டியாக சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சு போர்டு ஒரு செக்ஷனில் வரும். அதை விட ரேட் அதிகமாக கூட வர்றது ஒரு செக்ஷன் வரும். ஓகேங்களா. ஸோ இது ஒரு பழைய போர்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். ஓகேங்களா. ஆம்ப்ளிஃபையருடைய டிசைன் அப்படின்னு எடுத்துக்கும்போது நம்ம எதை அதாவது மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா மெயின் விஷயம் பவர் ஆம்ப் வந்துடும். அதே மாதிரி அடுத்த செக்ஷனில் வந்துட்டு ப்ரீ ஆம்ப் வரும். ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆம்ப்ளிஃபையர் டிசைன்னு பார்க்கும்போது ஆம்ப்ளிஃபையரோட பவர் ஆம்ப் பற்றி பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த 2 போர்டு கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இது ஷான் போர்டு, இது வந்துட்டு உதயா போர்டு. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் வருது, அந்த ஆடியோ போர்டுனுடைய குவாலிட்டி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ நான் இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா ஆடியோ இன்புட்டில் அவுட்புட்டில் மொத்தமே ஓகேங்களா போர்டில் ஃபில் ஆகிருக்க காம்போனன்ட்ஸ் எல்லாமே குவாலிட்டியான காம்போனன்ட்ஸ் போடணும். ஓகேங்களா. இந்த கெப்பாசிட்டர் வருது இல்லைங்களா, சிக்னல் இன்புட்டுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்பல்சரி எல்லாமே பார்த்தோம்னா அதுக்குள்ளே அடங்கும். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்புட் அவுட்புட்டு கம்ப்ளீட்டாக ஓகேங்களா போர்டு ஃபில்லாகவே கம்ப்ளீட்டாக குவாலிட்டியான ஒரு காம்போனன்ட்ஸ் தான் உள்ளே இருக்கணுமே தவிர நம்ம ஒரு சில இடத்துல தேவைப்படும் போது மட்டும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டே நம்ம வரக்கூடாது. ஓகேங்களா. ஸோ கம்ப்ளீட்டாக இன்புட்டு அவுட்புட்டு ஃபீட்பேக்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாகவே ஸ்பீக்கர் அவுட்புட்லேருந்து எல்லா கெப்பாசிட்டருடைய வேல்யூவாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த பிராண்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், கம்பல்சரி நம்ம குவாலிட்டியான பொருள் தான் போட்டாகணும். ஓகேங்களா. அடுத்தபட்சம் வரும்போது ப்ரீ ஆம்ப். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த லேஅவுட்டு அடுத்தது வரலாம். ஓகேங்களா. லேஅவுட் அடுத்தது வரலாம். ப்ரீ ஆம்ப் பார்க்கும்போதுமே எல்லா காம்போனன்ட்ஸுமே கம்பல்சரி குவாலிட்டியான பொருள் மட்டும்தான் பில்டு பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் நம்மளால் ரிசல்ட் கண்டிப்பாக நம்மளால் எடுக்க முடியும். இன்புட் அவுட்புட்டு ஃபீட்பேக்கு கெய்னிங் பஃபர் பண்ணுறதில் இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே லோ குவாலிட்டியான காம்போனன்ட் போட்டிருக்கும்போது நம்ம என்ன தான் இது பண்ணாலுமே நம்மளால் எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேங்களா. ஸோ அதனால தான் ஒரு சிலர் ஆம்ப்பு சேல் பண்ணுறதுல ரேட்டு அதிகமாக வச்சு விற்கிறாங்க. ஏன் அப்படின்னா காம்போனண்ட்லேருந்து 0 to 100% ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே குவாலிட்டியான காம்போனண்ட்டு. ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ணும்போது தான் நம்மளால் ரேட்டு அதிகமாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இப்போது ரேட்டு கம்மியாக விற்கிறாங்க அப்படின்னா அவங்க யாருமே நஷ்டத்துக்கு யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க ரேட்டு கம்மியாக இதே காம்போனண்ட் வச்சு கம்மியாக விற்கிறாங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா அதில் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. இதுதான் கான்செப்ட்டு. அடுத்து நம்ம பிசிபி லேஅவுட்டுன்னு அதுவுமே அடங்கும். ஓகேங்களா. பிசிபி லேஅவுட் அப்படின்னு பார்க்கும்போது கிரவுண்ட் பொசிஷனாக இருக்கட்டும், இன்புட் அவுட்புட்டில் வர ட்ராக்காக இருக்கட்டும், பிசிபி லேஅவுட்டில் எல்லாமே திக்காக பார்த்தோம்னா பண்ணியிருப்பாங்க. இதில் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேங்களா. சேம் சர்க்யூட்டு சேம் காம்போனண்ட்டு பட் ஆனால் டிஃப்ரெண்ட் பிசிபி அப்படின்னு வரும்போதும் டிஃப்ரெண்ட் சவுண்டு பார்த்தோம்னா ஆகும். அது என்ன அப்படின்னு நான் ரீசன் சொல்லிடுறேன். ஒரு புவரான ஒரு பிசிபி லேஅவுட் இருந்துச்சு அப்படின்னா அதில் என்ன ப்ராப்ளம் வரும்னா நாய்ஸ் பிக்கப் ஆகும். ஓகேங்களா. ஹம்மிங் நாய்ஸு கம்பல்சரி வரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஓகேங்களா. கிரவுண்ட் எல்லாமே லூப் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல பிசிபி லேஅவுட்டு ஆடியோ குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ அதுவும் பார்த்தோம்னா அதுக்குள்ளே வரும். ஸோ அதையும் எடுத்துக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம உள்ளே யூஸ் பண்ணுற சிக்னல் ஒயர்ஸ். ஓகேங்களா. சிக்னல் ஒயர்ஸில் கம்பல்சரி பியூர் காப்பர் போட்டு நம்ம சீல்டு ஒயர்ஸு இன்புட் அவுட்புட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே வராது. கம்பல்சரி எல்லாமே குவாலிட்டியான ஒரு பொருள் போட்டு பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அடுத்தபட்சம் ஒயரிங் தான் சொல்லிட்டேன். எந்தெந்த இடத்துல அதிகப்படியான ஸ்கொயர் போடணும், எந்தெந்த இடத்துல கம்மியாக போட்டால் போதும் அப்படிங்கிறத கரெக்டாக எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த இது மேட்ச் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அது எல்லாமே கம்பல்சரி நம்ம எல்லாமே பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது. இது எல்லாத்தையுமே பண்ணாமல் நிறைய பேர் ஆம்ப்ளிஃபையர் ஐசியை மட்டும் கம்பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. எப்படி அப்படின்னா எஸ்டிகே யூஸ் பண்ணலாமா, டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணலாமா, மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணலாமா, இல்லை டிடிஎஸ் சீரிஸ் யூஸ் பண்ணலாமா. ஸோ இந்த கான்செப்ட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ நான் இத்தனை காரணங்கள் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஓகே.
இது எல்லாத்தையுமே விட்டுட்டு இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா எஸ்டிகேஐசி சைனா ஐசி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி வந்துட்டு டிரான்சிஸ்டரும் வந்து சைனா லோ குவாலிட்டியில் யூஸ் பண்ணுறது, மாஸ்ஃபெட் ஆகட்டும் எல்லாமே ஓகேங்களா. டிடிஎஸ் சீரீஸ்லேருந்து எல்லாமே இப்போது நீங்கள் எது எடுத்துட்டாலும் சரி மார்க்கெட்டில் டூப்ளிகேட் இருக்குது ஓகேங்களா. ஸோ நம்ம ஆடியோ கிளாரிட்டி அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா கம்பல்சரி எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா. ஸோ இப்போவே உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நிறைய பேர் ரேட் அதிகமாக பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அவங்க எல்லாருமே கம்பல்சரி குவாலிட்டியான பொருள் போட்டு தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க கேரண்டியோ இல்லை வந்துட்டு ஆடியோ ரிசல்ட்டுக்கு தகுந்த ஒரு ப்ரைஸ் வந்துட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் டிரான்ஸ்ஃபார்மருங்கிற பாருங்க இது ஐசி எந்த ஐசி நான் ஆடியோ போர்ட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் நம்ம எந்த குவாலிட்டினா எஸ்டிகேஐசி ஒரிஜினலாக இருந்தாலும் ஒரிஜினல் இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது, தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பட்சத்தில் நம்ம வந்துட்டு வேறு டிடிஏ சீரியஸாக இருக்கட்டும், டிரான்சிஸ்டராக இருக்கட்டும், இல்லை மாஸ்ஃபெட்டாக இருக்கட்டும், ஸோ இதில் எதாக இருந்தாலும் சரி ஒரிஜினலாக போட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு பண்ணும் பட்சத்தில் அதில் நீங்கள் வந்துட்டு என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா லோ டிடிஹெச் ஓகேங்களா, டிஹெச்டி லோ டிஹெச்டி பார்க்கணும். அதே மாதிரி அதில் இருக்கிற குவாலிட்டியான ஐசி ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டாக இல்லை வந்து காப்பியாக, ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் வரும் பட்சத்தில் அதெல்லாமே செக் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எங்கே செக் பண்ணணும் அப்படின்னா கடைசி பட்சத்தில் செக் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் வந்துட்டு ஒரு 30 to 40 வாட்ஸில் போட்டுட்டு 4 ohms போட்டுக்கிட்டு அது பேர் கூட போட்டிருக்காது ஓகேங்களா, பேர் கூட போட்டிருக்காது, கீழே வாட்ஸு எதுவுமே எழுதியிருக்காது. பட் ஆனால் அந்த ஸ்பீக்கர் வாங்கி போட்டுட்டு நம்ம வந்துட்டு குவாலிட்டியான ஐசி போட்டிருப்போம். பட் ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் 24/24 5 ஆம்பியர் போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்லலாம் பண்ணும்போது நம்மளால் கண்டிப்பாக ரிசல்ட் எடுக்க முடியாது. ஸோ இது எல்லாமே மேட்ச் ஆகும்போது கண்டிப்பாக நம்மளால் ரிசல்ட் எடுக்க முடியும் ஓகேங்களா. அசம்பிள்லையுமே கண்டிப்பாக நம்மளால் ரிசல்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே அடுத்ததாட்டி நீங்கள் அசம்பிள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அசம்பிள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது ஓகேங்களா. இதெல்லாம் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா ரியலான ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ஆம்ப்ளிஃபையர் நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி அதில் வந்துட்டு நான் டெஸ்ட் பண்ணி வந்து எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா. கண்டிப்பாக அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டெக்னீஷியனுமே கண்டிப்பாக ஆடியோ கிளாரிட்டியை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டே பை டே ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே பண்ணும்போது நம்ம அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுறதாகட்டும், இல்லை பவர் ஆம்ப்பு நம்ம கிளாஸ் டி போடுறதாகட்டும், ஸோ கிளாஸ் ஏ போடுறதாகட்டும், கிளாஸ் ஏபி போடுறதாகட்டும், ஸோ இதெல்லாமே கடைசி பட்சத்தில் தான் வரும் ஓகேங்களா. நான் முன்னாடி சொன்ன எல்லா லிஸ்ட்லேயுமே கம்பல்சரி இருந்துட்டு அடுத்த பட்சத்தில் தான் நம்ம இந்த செக்ஷனுக்குள்ளெல்லாம் வரணுமே தவிர நீங்கள் எடுத்தோடனே இதில் வந்துட்டு மீதி எல்லாத்தையும் மொக்கையாக போட்டுட்டு நம்ம ரிசல்ட் வரல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எடுக்க முடியாது. ஒன்றும் இல்லை, சாம்கானில் 4 இன்ச் ஸ்பீக்கர் 100 ரூபா தான் ஓகேங்களா. நான் சொல்கிறது எல்லாமே அப்ராக்சிமேட்டான ரேட்டு. 100 ரூபாக்குள்ளே 100 ரூபா டு இல்லை 200 ரூபா, 100 ரூபா டு 200 ரூபாக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் ஓகேங்களா. ஸோ நான் வாங்கி இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் 4 இன்ச்செல்லாம். அது ஏற்கனவே வாங்கி போட்டாச்சு. ஸோ அது இப்போ என்ன ரேட்டு அப்படிங்கிறது தெரில ஓகேங்களா. ஸோ அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் 100 to 200 வாட்ஸ்க்குள்ளே 100 to 200 ரூபாய்க்குள்ளே வரும் ஓகேங்களா. ஸோ அதில் வர குவாலிட்டி எப்படி இருக்கும், 2500 இல்லை வந்து 1500, ஸோ இந்த மாதிரி காஸ்ட்டில் வர ஒரு ஸ்பீக்கர்ஸ் எப்படி வேலை செய்யும் ஓகேங்களா. அந்த குவாலிட்டியான ஒரு கோனாக இருக்கட்டும், குவாலிட்டியான காயிலாக இருக்கட்டும், குவாலிட்டியான மேக்னெட்டாக இருக்கட்டும் ஓகேங்களா, அந்த டயஃப்ரகமாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே குவாலிட்டியாக போட்டிருப்பாங்க ஓகேங்களா. இங்கே ரேட்டுக்கு தகுந்த ப்ரைஸ் தான் வந்து பார்த்தோம்னா இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆடியோ குவாலிட்டின்னு வரும் பட்சத்தில் நம்ம எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக போட்டால் மட்டும்தான் நம்மளால் ஆடியோ ரிசல்ட் எடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இது நான் சொன்னது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதே மாதிரி நான் ரிசர்ச் பண்ணி நான் சொல்கிறது இது எல்லாமே ஓகேங்களா. நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக நான் வீடியோ கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக அதுக்கு வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் காஸ்ட் ஹையாக போகிறனால கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஷ் ரீடர்ஸ். இதை பற்றின ஏதாவது ஒரு டீட்டெயிலான விளக்கம் ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றின தனியாக டீட்டெயிலான ஒரு வீடியோ போடுறேன் ஓகேங்களா. அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்லிடுறேன், ஒரு ஐசி ஒரு பர்டிகுலர் ஐசி ஒரு பர்டிகுலர் டிரான்சிஸ்டர்னால் ஒரு ஆடியோ சிஸ்டம் கிளாரிட்டி டிசைட் பண்ணுமான்னா கண்டிப்பாக பண்ணாது ஓகேங்களா.
நான் சொன்ன ஒரு என்டையர் சிஸ்டமே தான் ஒரு ஆடியோ கிளாரிட்டியை டிசைன் பண்ணும். ஓகேங்களா? நீங்கள் நிறையா பிராண்டட் ஆம்ப்ளிஃபையரில் பார்த்துருப்பீங்க. அதில் கொடுத்துருக்க ஸ்பீக்கர்ஸு 4 இன்ச்சு டூ மேக்ஸிமம் 6 இன்ச் வரைக்கும் கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் யூஸ் பண்ணி ஆனால் ஆடியோ ரிசல்ட் பக்காவாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த குவாலிட்டி, அந்த ஸ்பீக்கருடைய குவாலிட்டி, அந்த ஆடியோ அசெம்பிள் பண்ண குவாலிட்டி, ஓகேங்களா? அந்த பிராண்டடில் இருக்க ஒரு ஆடியோ ரிசல்ட்டு, ஓகேங்களா? கொடுக்குற கண்டென்ட்டு, ஸோ அதெல்லாமே பொறுத்து டோட்டலாக எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இதை நான் பொதுவாக வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே மக்களே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம்.